பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். 136 CNG, 164 டீசல் என்று 300 பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்த முதல்வர். பெரம்பூர் செல்லும் 29A பேருந்தில் டிக்கெட் எடுத்து பயணித்த முதல்வர் விஜய் புதிய பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அரசு பேருந்தின் முன்னிருக்கையில் அமர்ந்து மக்களுக்கு கையசைத்தபடி முதல்வர் பயணம். தனது பேருந்து பயணத்தை வீடியோவாக பதிவு செய்தும் மகிழ்ச்சி. சட்டமன்றத்தில் தேடாமல் தமிழக மக்களின் மனங்களில் தன்னை தேடுமாறு மு க ஸ்டாலின் பதில். அப்பாவை காணோம் என்ற முதல்வர் விஜயின் குட்டிக் கதைக்கு முன்னாள் முதல்வர் பதிலடி. சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிந்திருக்கிறான். அது மகளிர் உரிமை திட்டம் இருக்க வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். யாரும் காணாமல் அடிக்க முடியாது. மு க ஸ்டாலின் குறித்த முதல்வர் விஜயின் விமர்சனத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் முத்தரசன் கண்டனம். யாரையும் யாரும் காணாமல் அடித்து விட முடியாது. பைத்தியங்குளித்தனமா காணுங்கிறான். எதை காணும்? காணாமல் அடிச்சிட முடியுமா? ஒருபோதும் அடிக்க முடியாது, யாரையும் அடிக்க முடியாது. முதல்வர் மு க ஸ்டாலின் விரைவில் சட்டமன்றத்திற்கு வருவார் என்று KN நேரு பேச்சு. சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என்று முதல்வர் விஜய் விமர்சித்திருந்த நிலையில் பதில். நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், அப்பாவை காணோம், வருவார், சீக்கிரமே வந்துடுவார் உள்ள. அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு விரைவாக அவர் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். மின்துறைக்கு 2,47,000 கோடி கடன் இருப்பதாக வெள்ளை அறிக்கையில் தகவல். தமிழகத்தின் அதிகபட்ச மின் தேவை 21,307 மெகாவாட் என்று வெள்ளை அறிக்கையில் தகவல். தமிழகத்தின் மின் உற்பத்தி 3,495 மெகாவாட் மட்டுமே எனவும் தெரிவிப்பு. ஸோ நம்மளுடைய இன்றைய தேவை, அதாவது TNEB நம்ம தமிழகத்திற்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்தீங்கன்னா 21,000 மெகாவாட். ஸோ இந்த 21,300 மெகாவாட்டை வந்து நம்ம அரௌண்ட் நம்மளுடைய சொந்த ஓன் ஜெனரேஷன் மூலமாக அரௌண்ட் ஒரு 3,495 மெகாவாட் நமக்கு வருது. அது இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்யறாங்கல்ல, அது வந்து 4,246 மெகாவாட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். வாரியத்தில் 65,921 காலி பணியிடங்கள், 1,40,635 ஊழியர்கள் தேவை என்ற நிலையில் 74,174 பேரை பணியில் இருப்பதாக அமைச்சர் தகவல். நம்மளுடைய மொத்த தேவை TNEB மொத்த தேவை வந்து 1,40,635 எம்ப்ளாயிஸ் வந்து இந்த TNEBக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இதுவரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 பேர் வந்து இப்போ நம்பர் வந்து இதுவரைக்கும் வேக்கண்டா இருக்கு. திமுக ஆட்சியில் மின்துறையின் உள்கட்டமைப்பு மேம்படவில்லை என்று அமைச்சர் குற்றச்சாட்டு. 9,136 பேர் ஓய்வு பெற்ற நிலையில் 343 பேர் மட்டுமே பணி நியமனம் செய்யப்பட்டதாக வெள்ளை அறிக்கையில் தெரிவிப்பு.
நடப்பாண்டு மின் கட்டண உயர்வு கிடையாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. திமுக ஆட்சியிலும் மின் கட்டண உயர்வை நிறுத்தி வைத்திருக்க வாய்ப்பிருந்தும் செய்யவில்லை என்று அமைச்சர் குற்றச்சாட்டு. இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சிருக்கலாம். யாரு மேலேயாவது பழிய போடுறது. உங்களுக்கு தேவையான டாரிஃப் இன்க்ரீஸ் போன வருஷமே இவர்கள் அந்த டாரிஃப் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டாரிஃப் ஹைக் பண்ண போறது. தாவேக ஆட்சி வந்திருக்காவிட்டால் மின்சாரத்துறை தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். மின் விநியோகம், உள்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றில் தனியாரை அனுமதிக்க மாட்டோம் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். இப்ப இந்த துறையை நம்மளுடைய தமிழக அரசு அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில், ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேறு வழி இல்லை. கண்டிப்பாக என்னைக்கும் உள்ள தனியார் பார்ட்டிசிபேஷன் நம்ம அலோவ் பண்ண போறதில்லை. ஜென்ரேஷன் மட்டும்தான், பவர் ஜென்ரேஷன் மட்டும்தான் தனியார் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேயும் மற்றதுலேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம தனியார் பார்ட்டிசிபேஷன் அலோவ் பண்ண போகிறது கிடையாது. கடன் வாங்காமல் மின்சாரத்துறையை சரி செய்ய முடியாது. 11,893 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக வெள்ளை அறிக்கையில் அறிவிப்பு. ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு 49,000 கோடி இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு தேவையான அளவு நம்ம கடனாக தான் பெற போகிறோம். தேவையான இடத்துல கடன் லோன் டைப் தான் பண்ண போகிறோம். அதற்கு எப்படி பண்ண போகிறோம்னு நம்ம வர காலங்களில் திட்டமிட்டிருப்போம். ஆனால் லோன் டைப்பில் தான் பண்ண போகிறோம். லோன் டைப்பும் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணணும். திமுக ஆட்சியில் மின்துறையில் எந்த புதிய திட்டங்களும் தொடங்கப்படவில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. 1,80,000 கோடி எங்கு போனது என்று தெரியவில்லை என்றும் கருத்து. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குப்பதிவு. கரூர் நெடுஞ்சாலை டெண்டரில் ஊழல் என்று அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் நடவடிக்கை. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. சென்னையில் உள்ள அவரது வீட்டில் காலையிலிருந்து சோதனை நடத்தும் அதிகாரிகள். திருவண்ணாமலையில் உள்ள ஏவா வேலு வீடு, தனியார் கல்லூரிகளில் சோதனை. குழுவாக பிரிந்து ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையினர். கரூரிலும் சோதனை நடத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். ஒப்பந்ததாரர் MC சங்கர் வீடு உட்பட 4 இடங்களில் சோதனை. ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் நடக்கும் சோதனைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம். இதைவிட பெரிய அடக்குமுறைகளை பார்த்தவர்கள் திமுகவினர் என்றும் பதிவு. சட்டமன்றத்தில் முதல்வருக்கு எதிராக ஏவா வேலு கேள்வி எழுப்பியதால் சோதனை நடத்துவதாக RS பாரதி குற்றச்சாட்டு. முதல்வருக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் பழிவாங்கும் நடவடிக்கையாக சோதனை நடத்தப்படுவதாகவும் விமர்சனம். அது மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல, பழிவாங்கணும். அதாவது ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக முதலமைச்சர் கேள்வி கேட்டார். அடுத்த நாளே இன்னைக்கு அவர் இங்கே ரைடு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து அழுத்து போன ஒன்று 50 வருஷமா. இனி யாருடனும் கூட்டணி வைக்காமல் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்று ராசா வலியுறுத்தல். யாரையும் நம்பி திமுக இல்லை என்றும் திட்டவட்டம். தயவு பண்ணி அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக தனித்து வச்சுக்க. அறிவிங்க அறிவிங்கன்னு கேட்கிறேன். 234 நிப்போம் தலைவர. தமிழ்நாட்டை காப்பாற்றணும் வேற வழி இல்லை. யாரை நம்பியும் நாம் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர் அத்தனை மொத்த உருவத்தில் உங்களில் பார்க்கிறோம். வழி நடத்துங்கள். கூட்டணியின்றி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பலர் கோரிக்கை விடுப்பதாக அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் பேச்சு. தனித்து போட்டியிடுவது குறித்து விரைவில் பரிசீலிப்போம் என்றும் அறிவிப்பு.
நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விட மாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம். திமுக கூட்டணியே இல்லை என்று கூறுவதற்கு சிபிஎம் மாநில செயலர் சண்முகத்திற்கு உரிமை இல்லை. மொத்த கட்சியுமே கலைஞர் கோட்டத்துக்குள் அடங்கிவிடும் என மதிமுக பொதுக்குழு குறித்தும் திமுக துணை பொதுச் செயலர் ஆ. ராசா கிண்டல். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கட்சி தலைவர் சொல்றாரு திமுக கூட்டணியே இல்லை. திமுக கூட்டணி இல்ல, நீங்க இல்லன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. கூட்டணியே இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கூட்டணி? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதுக்கு இந்த அதிக பிரசங்கம்? இன்னொரு பொதுக்குழு யாரோ ஒருத்தர் போடுறாராம், நாங்கள் கூட்டணி இருக்கிறோமா இல்லையா என்பதை. அப்படியே ஜனத்திரள் சமுதாயத்து பெரிய அப்படியே போனா அப்படியே 1,00,000 பேர் கூடுறாங்களாம். மொத்த கட்சியுமே கலைஞர் கோட்டம் கொள்ள இருக்கு. மொத்த கட்சி அவ்வளவுதான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரக்கோணம் வழித்தடத்தில் வருகிற 27ஆம் தேதி 27 புறநகர் மின்சார ரயில்கள் முழுமையாக ரத்து. மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை விரட்டி அடித்ததாக புகார். இந்திய எல்லைக்குள் நுழைந்து கற்களை வீசி தாக்கியதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. கூடலூர் அருகே சிறுத்தையை வீட்டிற்குள் வைத்து பூட்டிய நபரால் பரபரப்பு. நாய் ஒன்றை துரத்தி வீட்டுக்குள் நுழைந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறை. சிங்கம்புணரியில் கழுத்து வரை மண்ணில் புதைந்து விவசாயிகள் போராட்டம். பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் புதிய தடுப்பணை பணிகளை நிறுத்த கோரிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து 1,05,120 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 8 நாட்களில் சவரனுக்கு 7,120 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்தது. கடந்த 10 நாட்களில் வெள்ளி விலை கிலோவுக்கு 50,000 ரூபாய் சரிவு.